சங்கைக்குரியவர்களே, உம்ரா செய்ய போயிட்டு இருந்தேன். எங்கள அதிகமான பேர் உம்ரா பலதரப்பட்டவங்க, அதாவது ஒன்றை விட அதிகமானவங்க செஞ்சவங்க இருக்கிறீங்க, இல்லை அதிகமானவங்க. இன்னும் சிலர்கள் முதலாவது உம்ரா, இன்னும் சிலர்கள் இரண்டாவது உம்ரா என்ற அமைப்புல இப்படியான முறையில இருக்கிறோம். இப்படி நாங்க உம்ராக்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஏற்படுத்தாரது, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக், கருணை, அல்லாஹ் தாலா எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இறக்கம். நாங்க இப்படி ஒவ்வொரு தடவை ஒரு வருஷத்துக்கு 3 உம்ராவோ 2 உம்ராவோ அல்லது அதை விட அதிகமாகவோ அல்லது அதனுடைய குறைவாகவோ உம்ராக்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுவது. நாங்க இப்படி ஒவ்வொரு உம்ராவையும் செஞ்சுட்டு வாரோம். செஞ்சுட்டு வந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா, எங்களுடைய உம்ரா கபூல் செய்யப்பட்டிருக்கின்றதா என்று நாங்க எப்பயாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? ஏனென்றா நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், எங்களுடைய இபாதத்கள், நாங்க செய்யக்கூடிய இபாதத்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுவதா, ஏற்றுக்கொள்ளப்படுவதா என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். பல உம்ராக்கள் செய்யறோம். ஒருத்தர் 100 சொச்சம் உம்ரா செஞ்சிருக்கலாம், 200 சொச்சம் உம்ரா செஞ்சிருக்கலாம், வாழ்க்கையே எண்ணினா எண்ணிக்கையில தெரியாத அளவுக்கு உம்ராக்கள் செஞ்சிக்கலாம். அந்த உம்ராக்கள் எல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா, கபூல் செய்யப்பட்டு விட்டதான்னு நாங்க எப்படி தெரிஞ்சு போயிடுது? இது எங்களுடைய உம்ரா மட்டும் இல்லை. நாங்க இது உம்ரா போயிட்டு வந்ததுனால இந்த விஷயத்தை வைக்கிறோம். ஆனால் பொதுவாகவே நாங்க பிடிக்கக்கூடிய நோன்பு, தொழக்கூடிய தொழுகை, கொடுக்கக்கூடிய ஜகாத், செய்யக்கூடிய ஹஜ், இது எல்லாமே அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதா, அல்லாஹ் தாலா கபூல் செய்து விட்டானா, அதற்குரிய கூலியாக அல்லாஹ் தாலா எனக்கு கூலியை, சொர்க்கத்தை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் தாலா தந்துட்டானா என்றதை நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்வது? அல்லாஹ் தாலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தாலா கபூல் செய்வதெல்லாம், அமல்களை கபூல் செய்வதெல்லாம் மினல் முத்தகீன், அல்லாஹ்வினுடைய இறையச்சம் உடையவர்கள் இடத்தில் இருந்துதான், அல்லாஹ்வினுடைய இறையச்சம் உடையவர்கள் இடத்தில் இருந்துதான், அல்லாஹ்வை பயம் கொள்ளக்கூடிய, அச்சம் கொள்ளக்கூடிய, தக்வா கொள்ளக்கூடிய, அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளம் நடந்தக்கூடிய இவர்கள் இடத்தில் இருந்துதான் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றார். அப்ப நான் அந்த கேட்டகரிகளுக்கு சேர்ந்துட்டேனா? அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இடத்துல என் உள்ளம் நடந்துதா? பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மை எனக்கிட்ட வருவதா? நன்மைகள் செய்யக்கூடிய நேரத்தில் ஆசை ஆர்வத்துடன் அல்லாஹ் என்னைய கவனிக்கிறான், அல்லாஹ் என்னைய பார்க்கணும், அந்த ஆசை ஆர்வத்தோடு நான் என்னுடைய அமல்களை செய்யறேனா என்ற தன்மை என்ற விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்படியான தன்மை என்னுடைய இடத்துல வந்திருக்கா? இந்த முத்தகீன் என்று சொல்லக்கூடிய, இறை அச்சமுடையவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தன்மைகள் எங்கள்கிட்ட வந்துருச்சா? அப்படி வர இல்லாட்டி அப்ப என்னுடைய உம்ரா கபூல் செய்யப்படவில்லையா என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். பல உம்ரா செய்யறதோ, பல ஹஜ்ஜிகள் செய்யறதோ, தஹஜ்ஜுத் தொழுகிறதோ இது பெரிய விஷயம் இல்லை. இது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு என்னுடைய இபாதத் ஆகியிருக்குதான்றதை தான் நாங்க பார்க்கணும். அப்ப என்னுடைய இபாதத், அது உம்ராவாய்க்கட்டும், ஹஜ்ஜாய்க்கட்டும், இதர ஏன் அமல்களாய்க்கட்டும், இது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு என்றதுக்குரிய ஏதாவது அடையாளங்கள் இருக்குதா? ஏனென்றா இப்ப நாங்க சொல்றோம், அல்லாஹ் என்னுடைய இபாதத்களை, உம்ராக்களை, ஹஜ்களை ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையான்னு தெரிஞ்சாதான் எனக்கு நல்லம் என்றா, அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்றதுக்குரிய ஏதாவது அடையாளம் உண்டிக்குதா? ஏதாவது ஒரு அடையாளம் உண்டிக்குதா? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா அல்லது ஹதீஸ்ல? என்ன எங்களுக்கு ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய அடிப்படை ஒன்றோ குர்ஆன், ஒன்று ஹதீஸ். இதுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? அல்லாஹ் தாலா சொல்லிட்டான் குர்ஆன்ல, இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தாலா தக்வாதாரிகள், இறை அச்சமுடையவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹ் தாலா இபாதத்களை கபூல் செய்வான் என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆன் சொல்லிட்டான். நபி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்களா? இப்படி 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 இருந்தால் இவருடைய இபாதத் கபூல் செய்யப்பட்டிருங்கன்னு சொல்லிக்கப்பட்டதுன்னு கேட்டால், வெளிரங்கமாக பார்த்தால் எந்த ஒரு விஷயமும் திட்ட தெளிவா நாங்க செஞ்ச ஒரு அமல் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு சைனும், எந்த ஒரு இதுவும் வெளிரங்கமா கிடையாது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை 100க்கு 100 பேணக்கூடிய ஒரு சஹாபி, 100க்கு 100 பேணக்கூடிய ஒரு சஹாபி. அப்படிப்பட்ட சஹாபி அவங்க சொல்றாங்க, லவ் அன்னி அலமு அன்னல்லாஹ கபில மின்னி அமலன் வாஹிதன் லவமின்துல் ஜன்னah. சொல்றாங்க, நான் மட்டும் அறிந்தேன் என்றால், எனக்கு அறியக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால், அன்னல்லாஹ் கபில மின்னி அமலன் வாஹிதன், ஒரு அமலையாவது அல்லாஹ் தாலா எனக்கிட்ட இருந்து கபூல் செய்து விட்டார் என்ற ஒரு அறிவு எனக்கு கிடைச்சிருந்தால், லவமின்துல் ஜன்னah, அது போதும் எனக்கு சொர்க்கத்துக்கு போவேன். அது எனக்கு ஒரு கேரண்டியாக, அந்த ஒரு அமல் போதும் எனக்கு கேரண்டி நான் சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு சொல்றேன். என்ன விளங்குது? யாருக்குமே கேரண்டி ஆக முடியாது, பொறுப்பெடுக்க முடியாது, சான்றிதழ் பகிர முடியாது, நான் செஞ்ச இந்த அமல் கபூல் செய்யப்பட்டு விட்டதுதான் என்பதாக யாருக்குமே சொல்ல முடியாது.
அது தஹஜ்ஜுத் தொழுகிறவர்கள் ஆயிக்கட்டும், ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஆயிக்கட்டும், ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் ஆயிக்கட்டும், ஒவ்வொரு வருடமும் ஃபர்லான நோன்பையும் சுன்னத்தான நஃபிலான நோன்பைகளை பிடிக்கக்கூடிய மக்களாய்க்கட்டும், டைமுக்கு டைம் ஜகாத்களை கொடுக்கக்கூடிய மக்களாய்க்கட்டும், யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கபூலியத் என்பது எப்ப ஏற்படும் என்றால், அல்லாஹ் தஆலா எங்கட அமல்களை கபூல் செய்து விட்டான், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்து விட்டான், கபூல் செய்து இருக்கின்றான் என்றது தெரிகிறது ஒரே ஒரு நாள் தான். அந்த நாள் என்ன நாள்? கியாமத்துடைய நாள். எங்களுடைய மௌத்துக்கு புற உள்ள வாழ்க்கை, நாங்க செஞ்ச அமலினுடைய கபூலியத்தினுடைய ஒரு தசீர், ஒரு இம்பாக்ட் எங்களுக்கு ஏற்படும் எப்படின்னா, நாங்க மௌத்துடைய நேரத்துல நான் செஞ்ச அமல்கள் கபூல் செய்யப்பட்டிருந்தால் அதுக்குரிய நல்ல நன்மாராயங்கள் கூறியவர்களாக மலக்குமார்கள் வருவாங்க. நான் செஞ்ச இவ்வளவு காலம் அமல் அல்லாவுக்கு இல்ல, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, மற்றவர்களுடைய பேர் புகழ பெறணும் என்றதுக்காக வேண்டி, மற்றவர்களுக்காக வேண்டி செய்வேன் என்ற ஒரு இது ஏற்பட்டிருந்தால் அதுக்குரிய இதையும் அதுக்குரிய தாக்கத்தையும் எங்களோட மௌத்துக்குரிய நேரத்துல நாங்க காணக்கூடியவர்களா இப்போ. என்ன சங்கைக்குரியவர்களே, எங்களோட கபூலியத்தினுடைய அடிப்படை சரியானது எப்ப விளங்கும் என்றால், எங்களோட மௌத்துக்கு புற உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எங்களோட பட்டோலைய எங்களோட வலது கையில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் எங்களோட அமல்கள் கபூல் செய்யப்பட்டீங்கதா இல்லையாண்டு விளங்கும். நாங்க தான் ஹதீஸ்ல பாக்குறோம், சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்க்ரோட்காரர்கள் யார், பேங்க்ரோப்ட் அரபு இங்கிலீஷ்ல, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எவர்கிட்ட தீனாரோ திரகமோ இல்லையோ அல்லது காசு பணங்கள் இல்லையோ அவங்க தானே யார சொல்ல போடுவா, எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படித்தான் நாங்களும் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க இல்ல, கியாமத்துல் நாள்ல மலை அளவு நன்மைகள் அப்படியே கொண்டாடுவாங்க. கொண்டாந்து அந்த மலையாளம் நன்மையை பார்த்து மத்தவங்க யோசிப்பாங்க, இவர் என்ன சொர்க்கவாதி தான், இவருக்கு இன்னைக்கு போற என்ன இதுக்குது, இவ்வளவு பெரிய மலையாளவு நன்மையை கொண்டாந்துட்டு நரகத்துக்கு போவாராண்டி நினைக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும், இவருக்கு சொர்க்கம் என்று நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரா வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசினாரு, இவர் எனக்கு அடிச்சாரு, இவருக்கு என்னைய மானபங்கப்படுத்தினாரு, இவன் என்ன ரத்தத்தை ஓட்டினார் என்று சொல்லி 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 ஒவ்வொரு நன்மையா அடிபட்டு கொண்டு போயிட்டு கடைசியில நன்மைகள் இல்லாம அவர்களுடைய பாவங்களை இவருக்கு கொடுக்கப்பட்டு முகம் குப்புற நரகத்துக்கு இழுத்து வைக்கப்படுவார். அல்லாஹ் தஆலா இப்படியானவர்களை விட்டு நம்ம அனைவரும் பாதுகாக்கணும். எனவே கபூலியத் என்று சொல்றது சரியான கபூலியத், எங்கட நாங்க செஞ்ச அமல்கள் கபூல் செய்யப்பட்டிக்குது, அல்லது நாங்க கொடுத்த சதக்கா ஜாரியாக்கள் கியாமத்து நாளுடைய போயிட்டு பார்ப்போம், சில விஷயங்கள் நாங்க பார்ப்போம், இது எங்கட அமல் நாங்க செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில நான் ஹஜ்ஜி செஞ்சதே இல்லை, ஆனா ஹஜ்ஜி செஞ்சேன் எழுதப்பட்டிக்கு, எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் உம்ரா 2-3 தான் செஞ்சேன், ஆனா 15-20 உம்ராண்டு எழுதப்பட்டிக்குது, கபூல் செய்யப்பட்டிக்குது. எப்படி நாங்க நினைச்சத அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான் என்ற மாய்க்குதோ, நினைக்காதே அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுங்கிற பட்டோல் எழுதிப்பான். கேட்கப்படும், எங்கால யாரா சொல்லப்பட அந்த நேரத்துல நீங்க இது செய்யல, நீங்க மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னீங்க, அந்த வார்த்தை மூலமா அவர் அதை எடுத்து அமல் செஞ்சு அவர் செஞ்ச நன்மைகள்ல அவர் செஞ்ச உம்ராக்கள் தான் இந்த உம்ரா, அதனுடைய நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக கூறப்படும். எனவே சங்கைக்குரியவர்கள், இந்த கபூலியத்தை எங்களுக்கு இந்த உலகத்துல கபூல் செய்யப்பட்டுச்சா இல்லையாண்டு யாருக்குமே செல்லல. என்னன்னா இந்த கபூலியத்துன்றது அசல்ல விலகக்கூடிய இடம் தான் கியாமத்தினால. ஆனால் உலமாக்கள் ஒரு சில ஒரு அடையாளங்கள், ஒரு முக்கியமான ஒரு அடையாளங்களை உலமாக்கள் சொல்றாங்க. இவரனுடைய சென்ற அமல் கபூல் செய்யப்பட்டது என்றதுக்குரிய, அதாவது இதுக்கு செஞ்ச அமல் கபூல் செய்யப்பட்டது என்றதுக்குரிய ஒரு அடையாளம் தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு மேலும் மேலும் அமல்கள் செய்ய தௌஃபீக் செய்வான், இன்னும் அமல்கள் செய்ய தௌஃபீக் செய்வான், இன்னும் அமல்கள் செய்யறதுக்கு ஆர்வம் ஏற்படும். இதுதான் ஒரு அடையாளமாக உலமாக்கள் அவ்வளவையும் குர்ஆன் ஹதீஸை கசக்கி புழிஞ்சி எடுத்து சொல்லக்கூடிய விடயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், நபி அவர்களை பார்த்து, ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், நீங்க ஒரு அமல்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டீங்கன்னா அடுத்த அமலுக்காக ரெடி ஆகுங்க, துஆ கேளுங்க, அடுத்த அமலுக்காக வேண்டி ஆயத்தமாகுங்க நபியே என்பதாக நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எனவே உலமாக்கள் இதை வச்சு சொல்றாங்க, நாங்க ஒரு அமலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் அதை விட மண்ணா போயிட்டு இருந்தோம்டா எங்களுடைய சென்ற அமல் கபூல் செய்யப்படல. இது ஒரு அடையாளமா அவங்க சொல்றாங்க. ஒரு அமலை செஞ்சு விட்டு அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவது, அவருடைய வாழ்க்கையில அமல் இபாதத் செய்யக்கூடிய ஆர்வங்கள் வருது என்றால் இவருடைய இங்க சென்ற அமலிக்குது, அது கபூல் செய்யப்பட்டீங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யறான். அல்லாஹ் தஆலா எவரை விரும்புகின்றார்களோ, எவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுகூலம் புரிகின்றானோ, எவ்வளவு அல்லாஹ் தஆலா எவர்களை நேசராக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னது, அமல்கள் செய்வதற்கு தௌஃபீக் செய்யணும். அப்படி நம்ம சொத்து செல்வத்தை கொண்டு கொட்ட மாட்டான். என்னன்னா சொத்து செல்வங்களை கொண்டாந்து கொட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா விருப்பம் யாரையும் கொடுத்தீங்க அந்த சொத்து செல்வத்தை,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்து செல்வத்தை கொடுக்கல, பசி பட்டினி வறுமையை தான் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வை சரியான முறையில் இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக செஞ்சிருந்தான். அநேக உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க உம்ராவை செஞ்சுட்டு வந்துட்டோம், நாங்க நோன்பை பிடிச்சிட்டு வந்துட்டோம். நோம்பினுடைய நோக்கம் என்னது? அல்லாஹ் தஆலா சொல்ல லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரி ஆக வேண்டும், இரையச்சமுடையவர்களா ஆக வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களா ஆக வேண்டும் என்றைத்தான் நோம்பினுடைய நோக்கம். நோம்பு 30 முடிஞ்ச பிறகு இவர்கிட்ட அதனுடைய ஒரு இம்பாக்ட், ஒரு ஒரு தாக்கம் ஏற்படுவது. அப்ப எப்படி? உதாரணத்துக்கு இந்த நோம்புக்கு முன்னாடி இவர் 5 நேரமும் தொழில் 4 நேரம் தான் தொழுந்தார், ஃபஜ்ர தொழுவாரே இல்லை. அல்லது நோம்புக்கு முன்னாடி இவருக்கு தொழுவே இல்லை, அல்லது நோம்புக்கு முன்னாடி இவருக்கு தேவைக்கில்லாத தொடர்புகள் பாவமான விஷயங்கள் இருந்துச்சு. நோம்பு முடிஞ்சத்தோட அப்படியே வாழ்க்கை மாற்றம் அடைது. நாங்க பார்த்துட்டோம் எங்களோட வாழ்க்கையில. எங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறோம், சிலர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது வாழ்க்கை முழுவதும் குடி 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 என்று போயிட்டு எந்த அளவுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குது, மனைவி கேஸ் போட்டிக்கிற இவரோட வாழையில செலவுக்கு தாராரும் இல்லை, வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. இது எங்களோட முஸ்லீம் ஒன்று செய்யற விஷயம், உண்மையான விஷயம். இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது. காவியார் கடைசியில கேட்கிறாரு, உனக்கு மனைவி வேணுமா குடியோணுமா? மனைவி வேணுமா குடியோணுமா? என்னத்தை தேர்ந்தெடுத்திப்பாரு? சொல்லிட்டார் குடித்தான் ஆகணும், மனைவி வானமென்ட்டார். அதோட தலாக்கும் நடந்து எத்தனையோ வருஷமா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க கூட அவரை ஒரு கேலி பண்ற நிலைமையில நாங்க எங்களோட சின்ன பாரத்தை சொல்றோம், எங்களோட சைல்ட்ஹுட அந்த நேரத்துல அப்படி அளவுக்கு இருந்தவர். ஆனால் ஒரு நோம்போடு அப்படியே மாற்றம் ஆகுது அவரோட வாழ்க்கை, அவரோட நோம்போடு அப்படியே மாற்றம் ஆகுது. 5 நேரம் தொழுகிறாரு, மவுத்து வரைக்கும் அந்த 5 நேரம் தொழுகையோரே மவுத் ஆகுறாரு. இதுதான் அல்லாஹ்வுடைய கபூலியத்துடன் அடையாளம். பாவங்கள் மனிதன் செய்கிறது தான். 100 கொலை செஞ்ச கொலையாளி அல்லாஹ் தஆலா மன்னிச்சான். அதுக்கு பிறகு செஞ்ச தௌபா அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். அவர் அந்த கொலை 100வது கொலைக்கு செஞ்சுட்டு அவரோட தௌபாக்கு இடையில காலம் மிச்சம் தூரம் இல்லை. 100க்கு அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா 99 கொலையை செஞ்சுட்டு 100வது ஒரு ஃபாதர் கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு நான் மன்னிப்பிக்கேன். ஃபாதர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லைன்னாங்க. 100வது அவரையும் போட்டு செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்த 100வது கொலைக்கு போறதுல இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் பெரிய நேரம் இல்லை. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போற தூரம் மட்டும்தான். அதுக்கெல்லாம் தௌபா செஞ்சு போறாரு, அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டார். பாவம் செய்யறது தான், அதுக்கு தௌபா செஞ்சா அல்லாஹ் தஆலா நிச்சயமா கபூல் செய்வார். எனவே கபூலியத் என்பது அல்லாஹ்வோட கையில் வைக்கக்கூடிய விஷயம். அதனால நாங்க என்ன செஞ்சோம், கபூலியத்துக்கான அதிகமா துவா கேட்கணும். அதே போலதான் நாங்க பார்க்கணும். நான் உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டேன், பல உம்ரா செஞ்சுட்டேன், 10 உம்ரா 20 உம்ரா 30 உம்ரா அல்லது 2வது 3வது 4வது உம்ரா செஞ்சுட்டேன். ஆனால் உம்ரா செஞ்சுட்டு வந்த பிறகு இன்னும் சுபோ இல்லாம தூக்கி கொண்டிருக்கிறேனே, உம்ரா செஞ்சுட்டு வந்த பிறகு இன்னும் பாவமான விஷயங்களை என் மொபைல் போன்ல பாக்குறேனே, உம்ரா செஞ்சுட்டு வந்த பிறகு இன்னும் வட்டியில கை வைக்கிறேனே, உம்ரா செஞ்சுட்டு வந்த பிறகு இன்னும் என்ன கோல்டன் ஜுவல்லரி ஐட்டங்களை போயிட்டு நான் அடகு வைக்கிறேனே, வட்டிக்காக வேண்டி கொடுக்கிறேனே, இன்னும் மது அருந்து கொண்டிருக்கிறனே என்று சொன்னால் நினைச்சுக்கோங்க, நீங்க சும்மா உம்ராவை செய்யல, சும்மா மக்கா மதீனாவை ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான். மக்கா மதீனாவை ஒரு விசிட் ஒன்று போயிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான். உம்ரான்றது நீங்க சரியான முறையில் செஞ்சிருந்தால் இதுல இருந்து ஏதாவது ஒன்று சனம் குறையத்தான் ஆகும். ஒரு மொத்தமா குறைய இல்லாட்டியும் ஒன்று சனம் குறைஞ்சு கொண்டு வரத்தான் செய்யும். அவர் 10 பாவங்களை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறாண்டா, ஒரு உம்ராவில் 2 விஷயம் ஈடுபடும். உம்ராவுக்கு முன்னாடி அவர் ஒரு நாளைக்கு 4 நேரம் தொழுகிறாரு, உம்ராவுக்கு போறோம் யோசிக்கிறாரு, இனிமேல் ஃபஜ்ரையும் தொழணும். என்னன்னா உம்ரா செஞ்சு வந்துட்டேன். அந்த காபாவுடைய பாக்கியம் எங்கட முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த காபாவை பார்த்த ஒரு கண்ணாக எந்த கண் அல்லாஹ் தஆலா ஆக்கினானே என்ற அந்த நியமத்துக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு சுக்ர் செஞ்சவர்களாக செஞ்சு கொண்டு அந்த விஷயங்கள் உடனே 4 நேரம் தான் தொழுகிறேன், ஃபஜ்ர் கிடைக்குது இல்ல, ஃபஜ்ர் சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். காலம் முழுவதும் அதிகமான போன்லயே இருந்து கொண்டு பாவங்களும் படத்தையும் அதையும் இதையும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அல்லது டிக்டாக் என்ற அமைப்புல செஞ்சு கொண்டு பாவமாகவே செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றால் இல்ல, அது எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் விட்டுட்டு குர்ஆனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்படியான மாற்றம் எங்கட உங்களையும் எங்களோட போன சகோதரரோட வாழ்க்கையிலையும் வரல என்றா நினைச்சுக்கோங்க. நாங்க எங்கட மௌலவியோட ஒரு 49 பேரோட சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துட்டேன். சும்மா ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தோம். உம்ரா ட்ரிப் ஒன்று பேர் சொல்லுவாங்க, வெறும் ட்ரிப் ஒன்று தான் வேணும். அது எங்கட மக்கள் ஆயிக்கட்டும் அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யார் ஆயிக்கட்டும் அவங்க நினைச்சு கொள்ளணும், நான் மக்கா மதீனாவுக்கு ஃபிளைட்ல எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்தீங்க, ஒரு ட்ரிப் ஒன்று தான். ஒரு சும்மா அந்த மக்கா என்ற எப்படிக்கும், மதீனா என்ற எப்படியும், காபா என்ற எப்படிக்கும், தவாஃப் என்ற என்னது, சஹி என்ற என்னது என்றதை சும்மா பார்க்க ஒரு ட்ரிப் தான் போயிட்டு இருக்கிறேன் ஒழிய உம்ராவை செய்யல, ஹஜ்ஜ செய்யல என்றதை வெளிக்கும்.
என்ன சங்கைக்குரியவர்களே, நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு உம்ராவை செஞ்சுட்டு வரக்கூடிய நேரத்திலையும், ஹஜ்ஜை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நோன்பு எங்களை கடக்கக்கூடிய நேரத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை எங்களுடைய உள்ளத்துல எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் எங்களுடைய சென்ற நோன்பு, நாங்க செஞ்சு வந்த உம்ரா, செஞ்சுட்டு வந்த ஹஜ்ஜு கபூலாக்கப்பட்டிருக்கிறத நாங்க விளங்கி உலமாக்கள் செல்லக்கூடிய ஒரு வெளிரங்கமான ஒரு சைன் உண்டுதான். அப்படி இல்லாம 100% இப்படி நடந்தால்தான் அவருடைய உம்ரா கபூல் செய்யப்பட்டுச்சு, இப்படி நடந்தால்தான் அவருடைய உம்ரா கபூல் செய்யப்படவில்லை, அவருடைய அமல் கபூல் செய்யப்படுன்றதுக்குரிய எந்த இதுவும் இல்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிதாபுகள்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில தொழுந்து முடிஞ்ச உடனே வளமை ஓதக்கூடிய ஒரு துவா இருந்துச்சு. என்ன துவா சொல்லுவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் வேண்டுகின்றேன், கேட்கின்றேன், இல்மன் நாஃபிஆ, பிரயோஜனமான அறிவை. பிரயோஜனமற்ற அறிவு இல்லை. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான அறிவுகளுக்கான எல்லா அறிவுமே பிரயோஜனம் இல்லை. சில அறிவை படிக்கிறது இஸ்லாம் தடை கூட செஞ்சுக்குது. சோ அப்படியான அறிவு இல்லாம பிரயோஜனமான, எனக்கு பெனிஃபிட் தரக்கூடிய அறிவை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். அமலன் முத்தகப்பலா, உன்னிடத்தில் கபூல் செய்யப்படக்கூடிய, நீ அங்கீகரிக்கக்கூடிய, உன்னால் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய அமல்களை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். ரிஸ்கன் தய்யிபா, ஹலாலான நல்ல உணவை உன்னிடத்தில் கேட்கின்றேன் யா அல்லாஹ் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலையினுடைய, அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதிதான் காலை ஆரம்பிப்பாங்க என்பதாக வந்தீங்க. எனவே நாங்களும் இந்த துவாக்களை அதிகமா எங்களுடைய தொழுகைகள்ல, அதுவும் விசேஷமா ஃபஜ்ர் தொழுகை, மக்ரிப் தொழுகைக்கு போறோம், இந்த துவாக்களை நாங்க கேட்கறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த துவா என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா.